ஜிப்சம் பிளாஸ்டர் சிமெண்ட் பிளாஸ்டரிங்க்கு ஆல்டர்னேட்டிவா வந்திருக்க ஒரு பிளாஸ்டரிங் மெட்டீரியல். ஜிப்சம் பிளாஸ்டர் வச்சு நீங்க பிளாஸ்டரிங் பண்ணும்போது பட்டி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு மேல நீங்க டைரக்டா பெயிண்ட் அப்ளை பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது கூலிங்கான என்விரான்மெண்ட்டும் ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்க டைரக்டா செவத்துல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுனால சிமெண்ட் பிளாஸ்டரிங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான மெத்தடா இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இதோட நெகட்டிவ்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இதை எக்ஸ்டீரியர்ல, அதாவது வீட்டோட வெளிப்புற சுவத்துல பயன்படுத்தவே முடியாது. வீட்டோட உள்புறத்துல மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம். அதுக்கு முக்கிய காரணம் நீர். ஆமா, தண்ணிக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. பாத்ரூம் மாதிரியான தண்ணி அதிகமா யூஸ் பண்ற பல இடங்கள்ல இதை யூஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, இதோட ஸ்ட்ரென்த். ஒரு சிமெண்ட் பிளாஸ்டரிங் பண்ண இடத்தையும் ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ண இடத்தையும் ஒரு கத்தி எடுத்து செவத்துல உரசி பாருங்க. இதோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியும். ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ண இடம் தூள் மாதிரி உதிர்ந்து விடுகிறத உங்க கண்ணால பார்க்கலாம். மூணாவது, இதுக்கு வரையறுக்கப்பட்ட திக்னஸை விட அதிகமான கோட்டிங்கை நம்ம இது மேல கொடுக்கும்போது இதோட ஸ்ட்ரென்த் மொத்தமா கெட்டு போயிடும். அப்படி அதிகமா கோட்டிங் கொடுத்திருக்க இடத்துல உங்க கையை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது தகர்ந்து வர்றத நீங்க பார்க்கலாம். நாலாவது, இதோட செட்டிங் டைம். மற்ற பிளாஸ்டிக் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இதோட செட்டிங் டைம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது சிலருக்கு பாசிட்டிவாகவும் சிலருக்கு நெகட்டிவாகவும் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல பிளாஸ்டிக் பண்ற பில்டிங்க்கு இது நெகட்டிவாகவும், சின்ன பில்டிங்ஸ்க்கு இது ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கு.